என்ன இல்லை அப்படின்னு பேசிடுவோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனால் இதை பேசியே ஆகணும் அப்படின்னு எப்ப தோணுச்சு அப்படின்னா, ஒரு 2-3 மாசத்துக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செய்தித்தாள் படிப்போம் இல்லையா, அதுல ரொம்ப சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் ஊமை கிளாத்தி மீனை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஊமை கிளாத்தி மீன் பிடிபட்டது அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த வார்த்தையை விட்டு வெளியில வரவே முடியல. ஊமை கிளாத்தி மீன், ஒரு மீன் பேசுமா பேசாதா அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்கிறது? அந்த மீன் ஊமை கிளாத்தி மீன் என்று அந்த மீனுக்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பது அந்த மீனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி கூப்பிட்டா அது என்னன்னு கேட்குமா? அந்த மீன் பேசாத மீன் அப்படிங்கிறத மீனவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதற்கு ஒரு பெயரிட்டு இருக்கிறார்கள். அந்த மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு செய்தித்தாள்ல வருது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினத்தின் இயல்பை நாமே ஒரு பேர் வைத்து அழைக்கிறோமே, அந்த உயிரினத்துக்கு அந்த பேர் தெரியுமா தெரியாதானே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பெயரிட்டு அழைக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்கிற நாயை என்ன சொல்றோம்? நாயின்னு தான் சொல்றோம். அது நாய் தானே அந்த நாய்க்கு தெரியுமா? அதுவே அந்த நாய்க்கு தெரியாது. ஆனா அந்த நாய்க்கு பேர் வேற வைக்கிறோம். டைகர்னு கூட்டா ஓடி வருது இல்லையா? முத்துலிங்கம் என்று கனடாவில் ஒரு அற்புதமான தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு நாய் வளர்த்தார். அந்த நாய்க்கு பேரு துரி. அவங்க மகன் பேர் வச்சிருக்கிறார். துரி அப்படின்னா துரியோதனனுடைய பேரை சுருக்கி துரி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். ஒரு நாள் அந்த நாய் அடிபட்டு இறந்து போனது. அந்த நாய் தன் தொடைப்பகுதியில் அடிபட்டு இறந்து போனது. துரியோதனன் எப்படி இறந்து போனாரு? தொடைப்பகுதியில் அடிபட்டு தான் பீமனால அவர் கொல்லப்படுவார். இந்த துரிங்கிற பேர் வைத்த நாயும் அதே மாதிரி இறந்து போனதுன்னு அவர் பதிவு செய்யும் போது, எங்கேயோ இருக்கிற ஒரு சம்பவம், எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்தில் எவ்வளவு அழகாக அந்த பெயரால் பொறிந்து போகிறது அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு ரொம்ப இருந்தது. இந்த பேர் குறித்த ஒரு மயக்கம், பேர் குறித்த ஒரு விருப்பம், பேர் குறித்த ஆர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு. யார்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே நான் டக்குனு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அந்த பேர் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சம்பந்தம் இருப்பதாகவே தோன்றும். ஒருத்தவங்க கிட்ட அதிகமா நான் பேசுறேன் அப்படின்னாலே அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட சேலம் பக்கத்துல ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம். பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒரு சைவ உணவகம், நல்ல அருமையான ஒரு உணவகம், அங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். பெரியவங்களாம் அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க. நாங்க பேச்சாளர்கள் 4-5 பேர் பெண்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப இந்த அடதோசைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம பக்கத்துல அதுக்கு வடகரி கொடுப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன வாழை இலையில வெண்ணெய் வச்சு கொடுத்தாங்க. அந்த வெண்ணெய் அவ்வளவு சுவையா இருந்தது. நான் அதை வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா இன்னொரு அக்கா வந்து கொடுத்தாங்க. 3 தடவையும் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் என்னென்ன காலி பண்றேனோ அதெல்லாம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கவனிச்சாங்க. நாங்க 4 பேர் இருக்கிறோம். உன்னை மட்டும் இந்த அம்மா ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க, உனக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு என் கூட இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. கை கழுவ போகும்போது திரும்ப அந்த அம்மா என்னை கிராஸ் பண்ணாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், அம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு. பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க. என் கூட வந்த பேச்சாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள். ஏனென்றால் எங்க அம்மா பேர் பாஞ்சாலி. எங்க அம்மா பேர் வச்ச ஒருத்தங்க எங்க அம்மா என்னை எப்படி கவனிப்பாங்களோ அப்படியே கவனிக்கிறாங்க. இது நடந்த சம்பவம். என் கூட நீங்க வந்தவங்க கிட்ட கூட கேட்கலாம். அதே மாதிரி 2016 ஆகஸ்ட் 14 நான் முத்துக்குமார் இறந்து போயிடுறாரு. அது தொலைக்காட்சியில அவரை பத்தி ஃபுல்லா ஓடுது. அவர் மயானக்கரை போகிற வரைக்கும் அது லைவ்ல போயிட்டே இருக்குது. நம்ம சமகாலத்தில் நம்மை ரொம்ப வசீகரித்த ஒரு கவிஞன் அப்படின்னா நான் முத்துக்குமார் தான். நம்ம அப்பா தாத்தா காலத்துல கண்ணதாசன் இருந்திருக்கலாம், அதற்கடுத்து வைரமுத்து இருந்தார், அதுக்கடுத்து ஒரே ஒரு கவிஞனா நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணவர்னா நான் முத்துக்குமார் தான். அதனால அது ஃபுல்லா நான் பார்த்துட்டு இருக்கேன். மறுநாள் தஞ்சாவூர்ல வாக்கர்ஸ் கிளப்ல சுகி சிவம் ஐயாவோட ஒரு பட்டிமன்றம் இருக்குது. சாயந்தரம் நைட் ஒரு 7-8 மணிக்கு காலையில நிகழ்ச்சிங்கிறதுனால பஸ் ஏறுறதுக்காக SCTC பஸ் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏற போறேன். மறுநாள் காலையில பட்டிமன்றம், மத்தியானத்துக்கு மேல முடிச்சு திரும்ப வருவோம். அந்த கண்டக்டர்கிட்ட என் வீட்டுக்காரர் கேட்கிறார், இதே பஸ் நாளைக்கு திரும்ப எப்ப கிளம்பும், நீங்க வேணா ஒரு போன் அடிச்சுக்கோ, நீ அவருக்கு இதே பஸ்ல கூட நாளைக்கு ரிட்டர்ன் வந்துடலாம்ல, அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ அப்படிங்கிறார். உடனே சார் உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு உங்க பேர் என்ன சாருங்கிற அந்த கண்டக்டர் முத்துக்குமார் அப்படின்றார். சத்தியமா நடந்தது, நான் மிகைப்படுத்தியே சொல்றேன். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மோடு தொடர்பு கொண்ட அல்லது நம்ம அந்த கோஇன்சிடென்ஸ் இருக்குது இல்லையா, அது மாதிரி இந்த பெயர்கள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த பெயர்ல உள்ள ஒரு ஆசை ஆர்வம் காரணமா எந்த புத்தகத்தை படித்தாலும் அதுல பெயர் குறித்து எது வந்தாலும் நான் தனியா எடுத்து எழுதிக்கிட்டே வந்தேன். பார்த்தா அது ரொம்ப நேரம் பேசுறதுக்கான நிறைய பாயிண்ட்டும் கிடைச்சது. அது ஒரு சிலது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், ஒரு சிலது ஒரு பொழுதுபோக்கா இருக்கும், ஒரு சிலது ஓ இப்படித்தானா அப்படின்னு ஒரு தெரிஞ்சு கொள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் இந்த தலைப்பை
நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். ஏன்னா உங்க ஒரு பிராண்டுனா கூட அது ஒரு அட்ராக்டிவான பேர் வைக்கணும். பார்த்துருக்கீங்களா? உங்க ஊருக்குள்ள நான் வந்த உடனே பார்த்த ஒரு கடை, நிறைய கடைகளை கடந்து வந்தேன். அந்த ஒரு கடை பேர் எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு, ரோஸ் மில்க் ராஜா. அடப்பாவீங்களா, இல்லையா? சூப்பர் பேர் இல்ல, ரோஸ் மில்க் ராஜா. நல்லா இருந்தது, பரவாயில்லையே, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அந்த பேர் மட்டும் வரிசையா நிறைய கடை பார்த்துட்டே போனேன். ஆனா அந்த ஒரு கடை பேர் மட்டும் அப்படி மனசுக்குள்ள டக்கு நின்றுச்சு. எங்க ஊர்ல ஒரு பல் மருத்துவமனை இருக்கு, அதுக்கு பேர் புன்னகை. ஒரு பல் மருத்துவமனைக்கு இதை விட ஒரு ஆப்டா எப்படி பேர் அமையும்? இந்த பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கோயம்புத்தூர்ல ஒரு காஃபி விற்கிற கடை, காப்பியம் எழுதியிருக்காங்க அந்த கடைக்கு பேர். காப்பியம், யோசிச்சு பாருங்களேன், காப்பியம்னா என்ன, காஃபின்னா என்ன, எப்படி கொண்டு வந்து லிங்க் பண்றோம் பாருங்க. நம்ம ஆளுகளுடைய அந்த வித்தியாசமான சிந்தனையை நினைத்து நினைத்து ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து டூர் கூட்டு போனாங்க குற்றாலத்துக்கு. ராஜபாளையத்துல இருந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல குற்றாலம் வந்துடும். அங்க ஒரு கேரளாக்காரர் ஒரு டீ கடை போட்டிருக்காரு, பாலக்காட்டார் டீ கடை அப்படின்னு சொல்லி. எல்லாரும் நாங்க போய் டீ வாங்கி சாப்பிட்றோம். பார்த்தா எல்லாம் கட்டஞ்சாயா மாதிரியே இருக்கு. என்ன இது, பாலே இல்லாம இந்த டீ போட்டு கொடுக்குறாரு. அதான் எழுதி போட்டிருக்காருல்ல, பாலக்காட்டார் டீ கடை. அவரே சொல்லிட்டாருலம்மா, பாலை காட்ட மாட்டாரு. அந்த இது பாருங்களேன், ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் இந்த பெயர் சம்பந்தப்பட்டதே ஆச்சரியமா இருக்கும். நம்ம 1950களில் இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம பெண்கள்லாம் நிறைய வெளிநாட்டு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் உள்ள இந்த ரோஸ் பவுடர், லிப்ஸ்டிக் இதெல்லாம். நேரு ஜேஆர்டி டாட்டாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, என்ன வெளிநாட்டு பொருட்களா நம்ம பெண்கள் பயன்படுத்துறாங்க, நீங்க ஏன் இதை உற்பத்தி பண்ணக்கூடாது, இங்க இருந்தே தயார் பண்ணக்கூடாதுன்னு டாட்டா அவர்கள்ட்ட நேரு கேட்ட உடனே கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு அழகு சாதன பொருட்கள் அவர் தயாரிக்கிறார். சரி, பேர் என்ன வைக்கலாம், பெண்களுக்கான ஒரு பொருள் மங்களகரமா வைப்போம் அப்படின்னு லட்சுமின்னு வச்சிருக்கிறார். ஒருத்தரும் வாங்கவே இல்லை. ஆமா, நம்ம தெருவிலே 4 லட்சுமி சுத்திக்கிட்டு இருக்கு, இது அந்த லட்சுமியை வாங்கி புசவா, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இவருக்கு புரியவே இல்லை, பொருள் தரமா இருக்குது, நல்லா இருக்குது, ஆனா ஏன் இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா லட்சுமின்னு பேர் வச்சதுனால வாங்கல. உடனே இவர் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு லட்சுமின்னு பேர் வச்சதுனால தானே நீங்க வாங்கலன்னு கொஞ்சம் அதை பிரெஞ்சு மாடலுக்கு மாத்தி லாக்மின்னு வச்சாரு. பிச்சுக்கிட்டு போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 பிராண்டு லாக்மி தான், லட்சுமி தான் லாக்மி ஆயிடுச்சு. அப்ப ஒரு பெயர் மாறுவதில் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள், ஏற்றங்கள், மாற்றங்கள் இருக்கிறது என்பது பெயரில் இருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை. ஒரு மனுஷனை நம்ம பார்த்து சொல்றோம், நீ ஒரு மாடு அப்படின்னு சொல்றோம்னு வைங்க, நீ ஒரு எருமை அப்படின்னு சொல்றோம்னு வைங்க, எவ்வளவு கோவப்படுவார். ஆனா அவரை பார்த்து அண்ணே நீங்க ஒரு சிங்கம், அண்ணே நீங்க ஒரு புலி அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படி சொல்லு அப்படின்பாரு. ரெண்டுமே மிருகம் தானே. ஆனா மாடு எருமை கூட நமக்கு பயன்படும், சிங்கமும் புலியும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயன் தருமா, தராது. ஆனாலும் கூட அந்த பெயர் அவரை மயக்குது. சிங்கம்னு சொன்னா அது ஒரு கத்து, மாடுன்னு சொன்னா அது வெத்து அப்படின்னு அவர் மனசுல பதிவு செய்திருக்கிறார். அப்ப எல்லாமே பெயரில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கிறது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க யார் அப்படின்னு கேட்கிறேன், நீங்க என்ன சொல்வீங்க? நான் ஒரு பெண் அப்படி சொல்வீங்களா? நான் என் குடும்ப தலைவன், நான் பெரம்பலூரை சார்ந்தவன், நான் BA B.Ed அப்படியே சொல்வீங்க. நீ யாருன்னு கேட்டோன்னே நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம்? நம்ம பெயரை தான் சொல்லுவோம். நம்ம பெயர் என்பதுதான் நம்முடைய அடையாளம், நம்முடைய பெயர் என்பதுதான் நம்முடைய முகவரி, நம்முடைய பெயர் என்பதுதான் சுற்றமும் நண்பர்களும் நம்மை தெரிந்து வைப்பதற்கான ஒரே அடையாளம். என்றால் பெயரில் என்ன இல்லை என்றால் பெயர் தான் எல்லாமே. பெயர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, பெயர் இல்லைன்னா உயிரே இல்லைன்னு அர்த்தம். திருமூலர் சொல்றாருல்ல, பெயரினை நீக்கி. எல்லா மனுஷனும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? என்ன அழகான பேரா இருந்தாலும் சரி, சுமாரான பேரா இருந்தாலும் சரி, எதை நீக்குவாங்க? பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு. எல்லாத்துக்கும் ஒரே பேர். உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேற பேரு, எனக்கு வேற பேர். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரே பேர் தான், காமன் நேம், பிணம். அதுலயும் நம்மளால அதை கூட சொல்ல மாட்டாங்க, எங்க பெரியப்பா எங்க சித்தப்பான்னு உணர்ச்சிகரமா சொல்லுவாங்க. எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சார், இறந்த உடனே இதை எப்ப எடுப்பீங்க அப்படிமா? இதான் அடே உங்க பெரியப்பாடா, இருக்கட்டும், இதை எப்ப எடுப்பீங்க? அவ்வளவுதான். அந்த பெயர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிரை, பெயர் தொட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிருக்கு மரியாதை. என்றைக்கு பெயரினை நீக்கிவிட்டோமோ அன்றைக்கு இந்த உயிருக்கு மரியாதை இல்லை, அடையாளம் இல்லை, முகவரி இல்லை என்பதால் பெயர் தான் எல்லாம். பெயர் வழங்குபடி வாழ்ந்தாலும் சரி, பெயர் வழங்காதபடி வாழ்ந்தாலும் சரி, பெயர் தான் நம்முடைய அடையாளம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. நான் நாகப்பட்டினத்துல தான் சொன்னேன், சில விஷயம் ஆச்சரியமா இருக்கும். நீங்க விசு படம் எல்லாமே பாருங்களேன். விசு படமா சமீபத்தில் ஏதாவது பாத்தீங்களா?
நீங்க தமிழ் சினிமாவெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது விசுங்கிற மனுஷனை கோயில் கட்டி கும்பிடலாம் போல இருக்கு. இன்னைக்கு வர்ற திரைப்படத்தை, குடும்ப படத்தை நீங்க பாருங்க. விசுலாம் இருந்திருந்தா இன்னைக்கு குடும்பம் இவ்வளவு பிரிஞ்சிருக்காதோ அப்படின்னு கூட தோணுது. உண்மையா இல்லையா? அவருடைய ஒவ்வொரு படமும் பாருங்க, 4 குடும்பத்தை எடுத்துக்குவார். அந்த 4 குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார். அந்த பிரச்சனையை எப்படி அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளித்து ஒற்றுமையாக வாழ முடியும் என்று ஒரு தீர்வும் சொல்வார். இன்னைக்கு அப்படி ஒரு படமும் கிடையாது. முடிஞ்சா அத்தி எரிஞ்சிட்டு வந்து, இதுதான் இன்னைக்கு படம். அதனால இனிமே நான் நினைக்கிறேன், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு 10 விசு படத்தை மட்டும் பார்க்க வைங்க. இது ஒண்ணு மட்டும் எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி பையனையும் கல்யாண பொண்ணையும் பார்க்க வச்சிருங்க. கண்டிப்பா பிரச்சனையே வராது. அந்த எல்லா படத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லா விசு படத்துலயும் உமான்னு ஒருத்தங்க வருவாங்க. எல்லா விசு படத்துலயும் நான் சொல்றேன் பாருங்க, உமான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அது நல்ல கேரக்டர். சீதா உமாவா இருப்பாங்க, கஸ்தூரி உமாவா இருப்பாங்க, லட்சுமி உமாவா இருப்பாங்க. உமா கேசரி போர்டு உமா பாருல, அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் உமாவா தான் இருக்கும். எதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த உமாங்கிற பேர்ல இப்படி ஒரு மயக்கம் அப்படின்னா, அவர் ஒரு இதுல எழுதியிருக்கிறார். அவர் முத சிறுகதை இதெல்லாம் எழுதும் போது அந்த பத்திரிகை ஆசிரியர் நிராகரித்து இருக்கிறார். ஆனா அங்க ரிசப்ஷன்ல வேலை பார்த்து அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, சார் வசனம் நல்லா எழுதுறீங்க சார், நீங்க திரைப்படம் பக்கம் போய் முயற்சி பண்ணுங்க, நாடகம் பக்கம் போங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. உன் பேர் என்னம்மான்னு கேட்டிருக்கிறார். உமா அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த நன்றிக்காக கடைசி வரைக்கும் ஒரு படத்துல உமா வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. கிரேசி மோகன் படம் பார்த்திருக்கிறீங்களா? அவர் கதை வசனம் எழுதுன எல்லா படத்திலையும் பாருங்க, அவருடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க, ஜானகி தான் ஹீரோயின். ஜானு அப்படிங்கிறத உள்ளே நுழைவார். ஜானகி தான் ஹீரோயின். எல்லா படத்திலையும் அவர் கதை வசனத்துல அவ்வை சண்முகில மீனா ஜானகி, வசூல் ராஜா படத்துல ஸ்னேகா ஜானகி, எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்க, அந்த கதாநாயகி பெரும்பாலும் ஜானகியா தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கண்டிஷனே போட்டிருக்கிறார். எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் கதை வசனம் எழுதுனா அந்த ஹீரோயினுக்கு ஜானகின்னு மட்டும் பேர் வைங்க. ஏன் ஜானகி பைத்தியமா நீ அப்படின்னு கேட்டா, நான் 4வது படிக்கும் போது அப்பமே ரொம்ப சேட்டை பண்ணுவாராம், அவ்வளவு அநியாய குறும்பு பண்ணுவாராம். எல்லா டீச்சரும் அடின்னு அடி பின்னி எடுத்திருக்காங்க. ஆனா 4ஆம் வகுப்பு ஆசிரியை ஜானகி என்பவர் தான் இவருடைய குறும்புகளை ரசித்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தான் நமக்கு ஹீரோயின். கடைசி வரைக்கும் அந்த அம்மா தான் எல்லா திரைப்படத்திலையும் நாடகத்திலையும் கதாநாயகியாக இருந்திருக்கிறார்கள். என்றால் பெயரில் என்ன இல்லை, பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது. நீங்க டி ராஜேந்தர் படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னென்னமோ பேரா வந்துட்டு இருக்கும். அவர் நேசித்த உயிருள்ளவரை உஷா அப்படின்னு அவர் காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்றதுக்கு அந்த படம் எடுத்தார்ல, அதுக்கப்புறத்துல இருந்து அவருடைய எல்லா படத்திலையும் 9 எழுத்து தான் இருக்கும். எங்க வீட்டு வேலன், மோனிஷா என் மோனலிஷா எல்லாமே எடுத்துக்கோங்க, 9 எழுத்து இருக்கிற மாதிரியே தான் அவர் எல்லா படத்தையும் எடுத்தார். அப்ப எல்லா கலைஞர்களுக்குள்ளும் எல்லா கவிஞர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பெயர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊடாடி கொண்டே இருக்கிறது. என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமாலே உச்ச நட்சத்திரம் நம்ம இன்னைக்கு சொல்றவர் யாரு? சூப்பர் ஸ்டார். 73 வயசானாலும் இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கார். ஆனா பேர்ல அவருடைய பேரே கிடையாது. அவர் பேரு சிவாஜி ராவ். ஆனா அவருடைய குருநாதர் எப்படி மாத்தி விட்டாரு? ரஜினிகாந்த் மாத்திட்டார். இப்ப குரு கைப்பட்டு அந்த பேர் வந்த உடனே இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஆயிட்டார். அவருக்கு ஈக்குவலா இருந்த இன்னொரு நடிகர் யாரு? நம்மாளு கமலஹாசன். இந்த பேரு வித்தியாசமா இருக்கு. பரமக்குடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் அப்படிங்கிற பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு தான், குருநாதர் வச்ச பேர்ல. அப்ப இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு கதைவா நம்ம தேடி பார்த்தோம் என்றால், அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கிறார்களே, அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர். அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகூப் ஹாசன். அந்த யாகூப் ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன், சந்திரஹாசன், கமலஹாசன் பேர் வச்சிருக்கிறார். அந்த யாகூப் ஹாசனுடைய மனைவி கதீஜா யாகூப் ஹாசன் தான் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் கௌரவ நீதிபதியாக இருந்தவர். தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மா தான். அவங்களுடைய கணவன் யாகூப் ஹாசனுடைய பெயர் தான் கமலஹாசன் குடும்பத்துக்கே சூட்டப்பட்டிருக்கிறது. என்றால் பெயரில் என்ன இருக்கிறது என்றால், பெயரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறது, பெயரில் தான் நட்பு இருக்கிறது, பெயரில் தான் சமய ஒற்றுமை இருக்கிறது. ஒரு ஐயங்கார் குடும்பத்தின் பெயர் இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறது என்றால் இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஐயா சாலமன் பாப்பை அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் பிறப்பால். அவருடைய மகன் பேரு தியாகமூர்த்தி. இது நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன், அடுத்த தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக. நாங்க அவர்கிட்ட கேட்டோம், ஐயா தியாகமூர்த்தின்ற பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது,
நீங்க ஏன் இந்த பேரை உங்க மகனுக்கு வச்சீங்க? அவர் சொன்னார், அவர் வறுமையில வாடின குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் கல்லூரி படிக்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய 2 நண்பர்கள் தான் பணம் கட்டியிருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் தியாகராஜன், ஒருத்தர் பேர் ராமமூர்த்தி. 2 பேரையும் விட்டுறக்கூடாதுன்னு தியாக மூர்த்தின்னு 2 பேர் பேரில் இருந்தும் எடுத்து தன்னுடைய மகனுக்கு பெயராக வைத்திருக்கிறார். அந்த தியாகராஜன் இறந்து போயிட்டார். ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார். ஐயாவை நீ வா போ என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அவர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய கல்லூரி நண்பர் இன்னைக்கும் அவர் கூட இருக்கிறார். ஐயாவுடைய மனைவி தவறி போன போது ஐயா அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஐயா அப்படியே குலுங்கி அழுகிறார். இந்த நேரத்தில் யார் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும்? நாங்களும் அப்படி கண் கலங்கி நிற்கிறோம். ஆனால் கல்லூரி நண்பனான ராமமூர்த்தி ஐயா தான் அவர் கையை இறுக பற்றி கொண்டு இருப்பா 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 அப்படின்னு சொன்னார். இந்த நட்பு கடைசி வரைக்கும் வருவதுன்னா ஒரு பெரிய வரங்க. அப்படி ஒரு வரம் அவருக்கு கிடைத்தது என்றால் அந்த கல்லூரி கால நட்பை மறக்காமல் தன் பிள்ளைக்கு அந்த பெயரை வைத்தார். பாத்தீங்களா? பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது, பெயரில் இல்லாதது எதுவுமே கிடையாது. முன்னாடி எல்லாம் பாருங்களேன், நம்ம குடும்பத்தின் பேரை வச்சு நம்ம எந்த குடும்பம்னு சொல்லிடலாம். ஏன்னா தாத்தா பேரு பேரனுக்கு வரும், அந்த பேரன் பேரு அடுத்தவருக்கு வரும். அப்படியே அந்த ஒரு பேரை வச்சு அந்த குடும்பமே ரொட்டேஷன்ல ஓடிட்டே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தா தலைவர்கள் பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்தோடனே லெனின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா அந்த மாதிரி பேரெல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் சமஸ்கிருத பேரு நிறைய பேரு நல்லா ஸ்டைலா இருக்கு அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பேரு நியூமராலஜிக்காரர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம பிள்ளைக்கு பேர். என்னன்னு ஆரம்பிச்சு ஹெச்ல முடிங்க அப்படின்னா என்ன தேவை ஒரு பேரை வச்சிடறாங்க. இல்ல வச்ச பேரை அவர்கிட்ட போய் கேட்டு மாத்திக்கிறாங்க. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ராம் அப்படின்னு பேர், RAM அப்படிதான் எழுதுவார். அவர் போய் நியூமராலஜிக்காரரை பார்த்திருக்காரு, இது எனக்கு சரியாவே இல்லை, என்ன பண்ண அப்படின்னு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, 4 R போடுங்க, 3 A போடுங்க, 3 M போடுங்க, 9 எழுத்து, உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்கும். அவர் ராம் ராம்னு நீங்க சொல்லிட்டு தெரியுறாரு. உங்க பேர் என்ன அப்படின்னா ராம் அப்படிங்கிறார். பேர் என்பது எவ்வளவு பெரிய சென்டிமெண்டான ஒரு விஷயமாக நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய விஷயம் இருக்கு. R பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் எழுதினார். அங்க அவர் வடநாட்டு பக்கம் இருந்த போது பழங்குடி மக்கள்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்களாம். திங்கக்கிழமை பிறந்த அந்த பிள்ளை பேரு திங்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்த செவ்வா. எவ்வளவு ஈஸி பாருங்களேன், ரிஸ்கே கிடையாது. அது என்ன கிழமை? காண்ற கிளீடா, ஞாயிறா, உன் பேர் இன்னைக்கு ஞாயிறு, அவ்வளவுதான். அப்படி பேர் வச்சிருந்திருக்காங்க பழங்குடி மக்கள் பேர். இப்படி பேர் நம்ம ஏரியாலையும் வைக்கிறாங்க. என் கூட 4ஆப்புல ஒருத்தன் படிச்சான், அவன் பேர் வெள்ளியன்னு பேர். இப்படி பேருக்கு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்கே புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவன்கிட்டயே கேட்டோம், உனக்கு ஏன்டா வெள்ளியன்னு பேர் வச்சாங்க? நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேனா, அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா. நாங்க சொன்னோம், நல்லவேளை நீ சனிக்கிழமை பிறக்கல, உன் நிலைமை என்ன கதிக்கு ஆளாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பெண் குழந்தைகள் பிறந்தால் போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க. மதுரை பக்கம், இங்க உண்டான்னு தெரியல, போதும் பொண்ணு, வேண்டாம் பொண்ணு, வேம்பு, இப்படி எல்லாம் வைப்பாங்க. பாலகிருஷ்ணன் ஐயா பதிவு செய்கிறார், நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் 8000 போதும் பொண்ணு இருக்கிறாங்க. அபிஷியல் 8000 பிள்ளைகளுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க. இங்கதான் திருவள்ளூர் மாவட்டத்துல வேண்டாம்னே ஒரு பிள்ளைக்கு பேரை வச்சிருக்காங்க. அந்த பிள்ளை நல்லா படிச்சு ஜப்பான் கம்பெனியில வேலையை வாங்கி இப்ப அந்த வேலையவே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கு. வேண்டாம்னு யாராவது பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்களாங்க? இப்ப பேரில் என்ன இல்லை என்றால், பேரில் தான் நம்முடைய சுயம் இருக்கிறது, பேரில் தான் நம்முடைய கௌரவம் இருக்கிறது, பேரு தான் எல்லாமே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இடையில அந்த வாசிப்பு பழக்கம் நல்லா வர ஆரம்பிச்ச உடனே நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்க பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அரவிந்தன்னு பேர் வச்சாங்க, பூரணின்னு பேர் வச்சாங்க. பார்த்தசாரதி எழுதின புத்தகத்துல உள்ள கதாநாயகன் கதாநாயகி. தமிழ் ரோஜா அப்படின்னு வைரமுத்துடைய தண்ணீர் தேசத்தை பார்த்தெல்லாம் பேர் வைத்தார்கள். எங்க வீட்டிலேயே ஒரு தமிழ் ரோஜா இருக்குது, அதை பார்த்துதான் நாங்க பேர் வைத்தோம். அப்ப ஒரு கதையில் வருகிற நாயகன் நாயகியை நம் குடும்பத்தில் ஒருவராக பார்க்க முடியும் என்று நிரூபித்ததற்கு பெயர் என்றுதான் பெயர். அந்த அந்த எழுத்தாளரை நம்ம நேசிக்கிறோம் என்பதை நம்ம எப்படி அடையாளம் காட்டணும்? அவர் கதையில வர்ற நாயகன் நாயகியை நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதன் மூலமாக, மோகமுள்ள வருகிற பாபுங்கிற பேர், யமுனாங்கிற பேரெல்லாம் நிறைய அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டது என்றால், நந்தினி, பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு நந்தினி, வந்தியத்தேவன், அருள்மொழி அப்படிங்கிற பேர் எல்லாமே அந்த பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வைத்த பெயர்கள். நிறைய தமிழ் பெயர்கள் திராவிட கழகம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேரையும் அழிடா, கோட்டை முதல்ல இருந்து போடுன்னு எல்லாமே தமிழ் பெயராக வைக்க ஆரம்பித்தது ஒரு காலம். திரும்ப அப்படி எல்லாமே மாறி
இப்ப மறுபடியும் தமிழில் பேர் வைக்கிற ஒரு அழகான பழக்கம் வந்திருக்கிறது. இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் அதிகுணன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, யாழினின்னு பேர் வைக்கிறாங்க, மகிழ்மித்திரன் பேர் வைக்கிறாங்க. பேருங்கிறது எவ்வளவு பெரிய அடையாளம். கீழடியில உடைஞ்ச அந்த பானை ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த பானையில் ஒரு பெண் தன்னுடைய பெயரை கோதை என்று எழுதியிருக்கிறார். பேரில் என்ன இல்லை? 3000 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேரு இன்னைக்கும் வைக்கிறோமா இல்லை? இன்னைக்கும் கோதை இருக்கிறாள், இன்னைக்கும் பூங்கோதை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் எத்தனை 1000 ஆண்டு கடந்தாலும் எங்கள் தமிழர்களுடைய வேர் அழியாமல் தொடர்ச்சியாக வரும் என்பதற்கு இந்த பேர் தானங்க அடையாளம். கண்ணகி பேருக்கு அர்த்தம் இருக்கு, கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா கண்ணகி. ஆனா அந்த பிள்ளை சிரிக்க விட்டாரா கோவலை? பேர் என்னதான் வச்சாலும் நம்ம தலையில விதின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, அவளை சிரிக்கவே விடல. ஆனா அவள் கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா. மாதவி அப்படிங்கிற பேருக்கு மிகப்பெரிய தவம் செய்து பிறந்தவள் அப்படின்னு பேர் மாதவி. ஒவ்வொரு பேருக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது, ஒரு அழகான சுவாரஸ்யம் இருக்கிறது. நம்ம எல்லாம் யங்ஸ்டரா இருக்கும்போது முத புத்தகம் எப்ப படிக்க ஆரம்பிச்சோம்? எடுத்த உடனே நம்ம ஜெயகாந்தனுக்கோ பார்த்தசாரதிக்கோ அசோகமித்திரனையோ நாஞ்சில் நாடன் ஐயாவையோ நம்ம படிக்கல. முத நம்ம படிக்க ஆரம்பிச்சது என்ன? பாக்கெட் நாவல் தான் படிக்க ஆரம்பிச்சோம். நாவல் அதுதான் நம்மளை எழுத்தின் பக்கம் வசீகரித்தது. அப்ப ராஜேஷ்குமார் நாவல் படிச்சோம், பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல் படிச்சோம், எழுத்தாளர் சுபா நாவல்லாம் படிச்சோம். அதுக்கப்புறம் தான் அதை கடந்து இன்னும் ஆழமான எழுத்து இருக்கிறதுன்னு நம்ம அடுத்ததுக்கு வந்தோம். அதுல ராஜேஷ்குமார் நாவல் எனக்கு தெரிஞ்சு வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஒரு 100 நாவலாவது குறைஞ்சபட்சம் படிச்சிருப்பீங்க. படிச்சவங்க வந்தா கை தட்டலாம். ராஜேஷ்குமாரோடைய நாவல்னா அப்படியே எடுத்துட்டு போனா அப்படி பஸ்ல போகும்போதே படிச்சுட்டு பக்கத்துல உள்ளவர்கிட்ட நீங்க படிங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த 1 மணி நேரத்துக்கு அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், பொழுது போக்குவதற்கு ஒரு நல்ல நண்பனா அது இருக்கும். ராஜேஷ்குமார்ட்ட தான் கேட்டிருக்காங்க, அவருடைய ஹீரோ பேர் என்ன? ராஜேஷ்குமார் நாவல்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் வருவாங்கல்ல, விவேக், ரூபலா. விவேக்னு என்ன சார் பேரு உங்க நாயகனுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னு உடனே ராஜேஷ்குமார் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தலைவர் என்றால் உள்ளத்தில் உறுதியும் உடலில் உறுதியும் கொண்ட கம்பீரமான நாயகனாக நான் விவேகானந்தர் அவர்களை பார்த்தேன். 100 இளைஞர்களை கொடுத்தால் இந்த தேசத்தையே மாற்ற முடியும் என்று சொன்ன நம்பிக்கை நாயகன் விவேகானந்தர். ஒருவேளை அவர் காவல்துறையில் இருந்தார்னா, ஒரு சுறுசுறுப்பா ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறையில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்னு கற்பனை செய்தேன். என்னுடைய கதாநாயகனுக்கு விவேகானந்தர் நினைவாக விவேக்னு வச்சேன் அப்படின்னார். அப்ப ரூபலா எங்க இருந்து கிடைச்சாங்க? மதுரையில ஒரு அறையில தங்குறதுக்காக போயிருக்கிறார் ஒரு ஹோட்டலுக்கு. அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் இவரை பார்த்தோன்னே, சார் நான் உங்களுடைய தீவிரமான வாசகி சார், என் பேர் ரூபலா அப்படின்னு இருக்காங்க. பொதுவா பெண்கள் பேருனா கமலா, கோமலா இந்த மாதிரி தானே இருக்குது. நம்ம ரூபலா, ஆமா சார் எனக்கு வித்தியாசமா இருக்குல்ல என் பேரு, உங்க கதையில ஏதாவது ஒரு கேரக்டருக்கு இந்த பேரை வச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னை யோசிச்சு பார்த்துக்காரு, ஏதாவது ஒரு கேரக்டருக்கு என்னம்மா விவேக்குக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உன்னையே அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்ட்டு அடுத்த நாவல்லையே ரூபலாவை கல்யாணம் பண்ற மாதிரி எழுதிட்டார். நிறைய பேர் மொய்ப்பணம் அனுப்பியிருக்காங்க அவருக்கு மணி ஆர்டர்ல, நிஜமாவே கல்யாணம் நடந்திருக்கு போல, இந்த காசு அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தின் எழுத்துக்களை வாசிப்பவர்கள் அது உண்மை என்று நம்புகிற அளவுக்கு அந்த கேரக்டர் நம்ம மனசுல பதிஞ்சிருக்குது. பட்டுக்கோட்டை பிரபாகர் சார்ட்ட நான் பேசும்போது கேட்டேன், சார் பரத் சுசீலாலாம் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? அதுல சுசீலா ஒரு மாடர்னா ஒரு டிஷர்ட் போட்டே வருவாங்க, அதுல ஒரு வாக்கியம்லாம் இருக்கும், அது அந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க. கேட்டேன், அவர் சொன்னார் சில பேர் நம்ம கேட்ட உடனே ஈர்த்துரும் இல்லையா, அது மாதிரி என் மனசுல எப்பயுமே இருந்துகிட்டே இருந்த ஒரு பேர் பரத்ங்கிற பேரு. சுசீலா எனக்கு ரொம்ப பிடித்த பாடகிதான் பி. சுசீலா அம்மா. அவங்கள என்னுடைய நாவலுக்கு நான் கதாநாயகியாக மாற்றினேன் அப்படின்னார். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அந்த பேர் என்பது ஒரு எழுத்தாளனுடைய கனவு, ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு இடத்தில் அவரை தொட்டவர்கள் அதுல பெயராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களை விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் அவங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பெயரை தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு அவர்கள் சூட்டி இருக்கிறார்கள். நாஞ்சில் நாடன் ஐயா கூட கும்பமுனி அப்படின்னு ஒருத்தரை பத்தி எழுதியிருப்பாங்க, அது அவர் தான் அப்படிம்பாங்க. நாஞ்சில் நாடன் ஐயா தான் இந்த கும்பமுனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய விஷயங்களே ரொம்ப ரொம்ப அசால்ட்டா, நக்கலா, கேலியா, கிண்டலா இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையை கேலி பண்ணி நிறைய வாழ்க்கையின் தத்துவங்களை, தரிசனங்களை அந்த கும்பமுனி பேசுவார். அவருடைய கதைகள்ல ரொம்ப நல்லா இருக்கும், அது தனியாவே இருக்கும், கும்பமுனி கதைகள்னே இருக்கும். வாய்ப்பு இருந்தா அதை வாசிச்சு பாருங்க. சாலப்பரிந்து அப்படின்னு ஒரு கதை அம்மா பத்தி எழுதியிருப்பார், அவ்வளவு மனசை தொடுற மாதிரி இருக்கும். யாம் உண்பேன் அப்படின்னு ஒரு கதை, அதுவும் ரொம்ப நல்ல கதை. இன்னொரு புத்தகம் தான், நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் தேடி தேடி கிடைக்கல, பணுவல் போற்றுதும் அப்படின்னு ஐயாவுடைய ஒரு தொகுப்பு. இப்பதான் கேட்டேன்,
எல்லா இடத்துலயுமே தீர்ந்து போச்சுமா, அடுத்த பதிப்புல நிச்சயமாக உனக்கு ஒன்று தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. வாசிக்க ஆசைப்படுகிறவர்கள் பணுவல் போற்றுதும் புத்தகம் அடுத்து வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்குங்க. தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான புத்தகங்களை எல்லாம் பற்றி அதிலே பதிவு செய்திருக்கிறார். பணுவல்னா புத்தகம், புத்தகம் போற்றுதும் அப்படின்னு ஒரு இலக்கியவாதி எழுதுகிறார் என்றால் அதுல எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி சுபா, எழுத்தாளர் சுபானா நம்ம ஏதோ பெண் அப்படின்னு நினைப்போம். உண்மையிலே சுரேஷ் பாலா அப்படிங்கிற 2 பேர் ஒன்னா சேர்ந்து எழுதுனதுதான் சுபாங்கிற பேர்ல எழுதுனாங்க. எவ்வளவு நட்பின் அடையாளம் பாருங்க. பேர்ல என்ன இல்ல, சுபாங்கிறது 2 பேர், ஆனா ஒரே பேர்ல நட்பாக இன்றைக்கு வரைக்கும் தொடர முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியம். ஒரு 2 பேர் நட்பா இருக்கிறது பெருசு கிடையாதுங்க, கடைசி வரைக்கும் நட்பா இருக்காங்க பாருங்க. நாமெல்லாம் எத்தனை பேர் கூட பழகி இருக்கிறோம். 10 நாள் பழகும் போதே 11 நாள் சண்டை வந்துருது. ஒரு கொத்தனாருக்கு நமக்கு ஃப்ரெண்டா இருந்தாருன்னு வைங்க, நம்ம வீடை கட்டி முடிச்சு போகும்போது அவர் தான் பரம விரோதியா போவார். நமக்கு ஃப்ரெண்டு தான், அதனால வீடு கட்டுற ஆர்டரே அவருக்கு கொடுப்போம். ஆனா வீடு கட்டி முடியும் போது அவர் நமக்கு விரோதியா மாறிடுவார். ஆனா எந்த சூழலிலும் நம்முடைய இடத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் உண்மையான நட்பு. கவிஞர் அறிவுமதி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உண்மையான பேர் மதியழகன். அவர் தான் எழுதுவாரு, 2 அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கிக் கொள்ளுங்கள் பார். வள்ளுவர் 2 அடி தான் கொடுக்குறார். 2 அடி கொடுத்தாதான் நீங்களாம் திருந்துவீங்க, அதை வள்ளுவன்ட்டையும் வாங்கிக்கோங்க அப்படிம்பார். அவர் பேர் மதியழகன். அவர் கல்லூரி படிக்கும் போது அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அறிவழகன். 2 பேருமே ஒன்னாவே சுத்துவாங்களாம். அறிவங்க மதியங்க அப்படிதான் கேட்பாங்களாம். அப்ப எழுத வரும்போது ஏதாவது புனைப்பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கும் போது தன்னுடைய நண்பன் பெயரை முன்னால் வைத்து தன்னுடைய பெயரை பின்னால் வைத்து அறிவுமதி என்று அவர் வைத்துக் கொண்டார். கொஞ்சம் வருஷம் முன்னாடி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அறிவு அப்படிங்கிறவர், அறிவழகன். ஆனாலும் நான் இருக்கும் வரை என் பெயரில் என் நண்பன் உயிரோடுதான் வாழ்வான் என்று அவர் சொன்னார். அப்ப பெயருங்கிறது என்னதுங்க? இல்லாமல் போன ஒருவன் நாம் இருக்கும் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் என்கின்ற உணர்வு அந்த பெயரில் இருக்கிறது என்றால் பெயர் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தின் தாக்கம் என்பது அப்படி இருக்கு. நாஞ்சில் நாடன் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு நேரம் பேசினார்ல, நம்மளும் நாஞ்சில் நாடன் வந்திருக்காரு அப்படின்னு. அதுவும் அவர் பேர் கா சுப்பிரமணியன், அப்படித்தானங்க? சுப்பிரமணியன். பாரதியாருக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டதோ அதே பெயர் தான் அதே மண்ணை சார்ந்த அவருக்கும் வைக்கப்பட்டது. ஏற்கனவே 2 சுப்பிரமணியன் இருந்தாங்க, காணாசு இருந்தாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு புனை பெயர் வைக்கலான்னு பார்க்கும்போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாஞ்சில் நாடன் அப்படின்னு ஒரு நூல் எழுதி அதுக்கப்புறம் அதை அவர் எங்கேயுமே பயன்படுத்தல. அந்த பெயரை தான் உள்வாங்கி கொண்டு நாஞ்சில் நாடனாக, அந்த நாஞ்சில் நாட்டின் அடையாளமாகவே அவர் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிறார். நாஞ்சில்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஏர் கலப்பை அப்படின்னு அர்த்தம். ஒரு பேர்ல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அழகுன்னு அர்த்தம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஆண்டாள் எழுதினால ஏறார்ந்த கண்ணினா என்ன? அழகான கண்களை உடையவள். அப்ப ஏர்னா அழகுன்னு அர்த்தம். ஆனா ஏர் கலப்பை அழகா இருக்கா? ஏர் கலப்பை அழகாவா இருக்குது? அது கொஞ்சம் இப்படி கோணல் மாணலா இருக்கு. ஆனா நம்ம முன்னோர்கள் ஏன் ஏறுங்கிறதுக்கு அழகுன்னு வச்சாங்க? அழகு என்பது வெளி தோற்றத்தில் இல்லை, அதனுடைய பயன்பாட்டில் இருக்கிறது என்பதால் தான் அழகுங்கிற பேரு ஏருக்கு வந்தது. ஏறு தானங்க அழகு. எது ஒன்று நமக்கு சாப்பாடு கொடுக்கிறதோ, எது ஒன்று நம்மை வாழ வைக்கிறதோ அதுதானே அழகு. அப்ப ஏர் தான் அழகு என்று நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா அதற்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி நெல்லை மண்ணை சேர்ந்த, முந்தா நாள் நான் நெல்லை புக் ஃபேர்ல தான் பேசிட்டு வந்தேன். அந்த நெல்லை மண்ணை சேர்ந்த வண்ணதாசன் அவர்கள், வண்ண நிலவன் அவர்கள், கலாப்பிரியா அவர்கள், இவங்க எல்லாருமே புனை பெயர் தான். எழுத்தாளருடைய நீங்க புனைப்பெயரை எடுத்து அதுக்கு பின்னாடி ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னாலே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். வண்ண நிலவன் அவர்களுக்கு அவங்களுடைய குருநாதர் மாதிரி இருந்த வள்ளிக்கண்ணன் தான் பெயர் வச்சிருக்கிறார். வண்ண நிலவனுடைய பெயர் ராமச்சந்திரன். சந்திரன்னா நிலா தானே, சந்திரனை தமிழ் படுத்தணும்னா நிலவன். அப்ப போடியா வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லி அவர் பெயர் வச்சுட்டாரு. அவர் தான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவார். வண்ண நிலவன், எதையேனும் சார்ந்திரு, எதையாவது ஒன்னு டிபெண்ட் பண்ணி இருங்க, எதையேனும் சார்ந்திரு, கவித்துவம், தத்துவம், காதல், இங்கிதம், சங்கீதம் எதன் மீதாவது சாய்ந்திரு, இல்லை என்றால் இந்த உலகம் காணாமல் போய்விடும். இந்த சீரியல் மொபைல் எல்லாம் வெளியில வச்சுட்டு இதுல எதையாவது ஒண்ணு சார்ந்துருங்க. இசையா இருக்கலாம், புத்தகமா இருக்கலாம், ஒரு அழகான நட்பு வட்டமா இருக்கலாம், ஒரு நல்ல வாசகர் மன்றமாக இருக்கலாம். எதையாவது ஒன்றை சார்ந்து இருக்கும் வரைதான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும், இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்று வண்ண நிலவன் பதிவு செய்திருக்கிறார். வண்ணதாசனுடைய பேர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரோட பேரு
கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. வண்ணதாசன் அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா அவருடைய அண்ணன் ஒருத்தர் கணபதினு பேர். அவருக்கு குமுதம் பத்திரிகையில ஓவியர் வர்ணம்னு ஒருத்தர் தொடர்ந்து படம் வரைஞ்சிட்டு இருந்திருக்கிறார். அந்த ஓவியருக்கு பேர் வர்ணம், ஓவியருக்கு பேரே வர்ணம், எவ்வளவு நல்லா இருக்கு. அவரும் அதே மாதிரி புனை பெயரா தான் இருக்கும். அவரை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் வர்ணதாசன் தான் பேரை மாத்திருக்காரு. இவரு நம்ம அண்ணன் பேர் வர்ணதாசன்னா நம்ம கொஞ்சம் நெருங்கி போய் வண்ணதாசன் வச்சுக்குவோம் அப்படின்னு வண்ணதாசன் பேர் வச்சுக்கிட்டார். ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர் வண்ணதாசன். அவர் ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில சில நேரம் நினைப்போம், நம்மளும் தான் ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்மளும் தான் முயற்சி செய்யறோம், இவங்க இவ்வளவு வேகமா முன்னேறிடுறாங்க, நம்ம கீழ்படியிலேயே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. அதுக்கு அவர் ஒரு அழகா ஒரு தீர்ப்பு சொல்றாரு, ஒரு தீர்வு சொல்றாரு. அவர்கள் ஓடி கடக்கிறார்கள், நாம் நடந்து கடக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க வேமா நம்ம எல்லை அதுதான் வைங்களேன். பிறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு ஓட்டப்பந்தயம் தான் அந்த வாழ்க்கை. அவங்க வேகமா ஓடுறாங்க, நம்ம மெதுவா ஓடுவோம். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? அவங்க 10வது படிக்க போறாங்க, நம்ம 2வது படிக்க போவோம். என்னைக்காவது ஒரு நாள் 10வது படிக்க போகத்தானே போகிறோம். இந்த நம்பிக்கையை நமக்குள் ரொம்ப எளிமையான இதமான ஒரு மயிலிறகு மாதிரியான வார்த்தைகளால் பதிவு செய்பவர் நம்முடைய அன்பிற்கினிய வண்ணதாசன் அவர்கள். இப்படி எல்லாத்துலயும் ஒரு பேர் இருக்கிறது. நீங்க திருக்குறள்ல ஒரு அழகான வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தி இருப்பார். இப்ப கெட்டவர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர். தீயவருக்கு எதிர்ச்சொல் அதுவும் நல்லவர் தான். அப்படியா? கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர். அப்ப தீயவருக்கு எதிர்ச்சொல் வள்ளுவர் பயன்படுத்துகிறார், நீரவர் அப்படின்னு ஒரு பெயர் பயன்படுத்துறார். நீர் அவர், இவர் தீ அவர், இவர் நீர் அவர். நீர் எப்படி பள்ளமான இடத்தை எல்லாம் தேடி சென்று நிரப்புமோ அது போல இந்த நீரவர் இருக்கிறார் இல்லையா, கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தேடி சென்று உதவி செய்பவர் தான் நீரவர். நல்லவர் நல்லது செய்வார், நீரவர் கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வார், அவர் தான் நீரவர். நீரை போன்றவர், கெட்டவன் தீயை போன்றவன்னா நல்லவர் நீரை போன்றவர். என்ன அழகான வார்த்தையை வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால், அவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயமா நமக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க ஹைக்கூ கவிதையை நமக்கு ரொம்ப அறிமுகம் செய்த ஜப்பானிய கவிஞர் அப்படின்னா யாரு? பாஷோ. நிறைய படிச்சிருப்பீங்க. பாஷோங்கிறவருடைய கவிதையை நம்ம நிறைய படிச்சிருப்போம். அவருடைய உண்மையான பேரு மாட்சுவோ. ஆனா பாஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழைப்பழம்னு அர்த்தம். யாராவது வாழைப்பழம்னு பேர் வைப்பாங்களா? அது நம்ம ஊர்ல வாழைப்பழ காமெடி தான் ரொம்ப ஃபேமஸ். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இதுதான். அந்த பாஷோங்கிறது வாழைப்பழம்னு அர்த்தமா. ஏன் இந்த பேர் அவருக்கு வந்ததுன்னா, அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாழை மரம் இருந்திருக்கு. அதனால அந்த கவிஞருக்கு பேரு பாஷோ, வாழைப்பழம்னே பேர் வச்சுட்டாங்க. அவர் தான் இந்த வறுமையை எவ்வளவு எளிதாக கடந்து போக முடியும் என்கின்ற ஒரு அழகான ஹைக்கூவை நமக்கு கற்றுக் கொடுத்தவர். இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம், அரிசி தான் இல்லையே. அரிசி எடுக்கிற பாத்திரம் அது, அரிசி வீட்டுல இல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? பூக்களை அடுக்கி வைப்போமே. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒன்று வீட்டில் இல்லாவிட்டாலும் வேறொன்றை கொண்டு அந்த வறுமையை நிரப்ப முடியும் என்றால் எழுத்தால் தான் அதை நிரப்ப முடியும் என்று எல்லா பெரியவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஊடகம் எடுத்துக்கோங்களேன். நம்ம பத்திரிகைகள்லாம் வந்த புதுசுல அதோடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். தினமணி. என்னன்னா மணி, மணி சத்தம் கேட்டுதான் அன்னைக்கு கருத்து பரிமாற்றம் செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அங்க திருமலை நாயக்கர் மதுரையில ஆண்டாள் கோவில்ல மணி அடிச்சத ஒவ்வொரு மண்டபமா மணி அடிப்பாங்க. அங்க பூஜை நடந்துருச்சுன்னா அந்த சத்தத்தை கேட்டு சாப்பிட போவாராம். இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல அந்த முரசு சத்தம் கேட்குமா, அது ஒவ்வொரு கல் மண்டபத்திலையும் முரசு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது. அப்ப இந்த மணி தின முரசுல என்ன அர்த்தம்னா, ஒரு செய்திகளை வேகமா கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் இந்த பெயரை வச்சா கரெக்டா இருக்கும். தினமணி, தினமுரசு, தினத்தந்தி. ஒரு கம்யூனிகேஷனை வேகமா கொண்டு வந்து தர்றாங்க இல்லையா, முந்தி தருவதால் அது தினத்தந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு கதை உள்ளாடி கொண்டே இருக்கிறது. அதுல இந்த முரசுன்னு எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. எங்க குற்றாலம்லாம் தாண்டி பாபநாசம்லாம் வந்திருக்கிறீங்களா? பாவத்தை தொலைக்கிற இடம் பாபநாசம். அந்த ஏரியால அடுக்குப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கும். அது மாதிரி முண்டந்துறைன்னு ஒண்ணு இருக்கும், புலிகள் காப்பகம் இருக்குது. என்னடா இப்படி எல்லாம் வித்தியாசமா பேர் இருக்குன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல தற்செயலா நான் படிச்சது ஞாபகம் வருது. அப்ப இஸ்லாமியர், தெலுங்கு எல்லாருடைய படையெடுப்பும் வரும்போது பாண்டிய மன்னர்களுடைய வலுவும் பலமும் குறைஞ்சுக்கிட்டே வருது.
கடைசியா மிஞ்சி இருந்த பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் வந்துட்டாங்க. மதுரையிலிருந்து தென்காசி குற்றாலம் அந்த பக்கத்துல மலைகளுக்கு மேல கோட்டையை கட்டி தன் குடும்பத்தை எப்படியே பாதுகாத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஸ்ரீ வல்லபாண்டியன் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோடு அங்க இருக்கிறாரு. எதிரிகளுடைய நடமாட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக அங்கங்க முரசு வச்சிருக்கிறார். எதிரி யாராவது வந்தா இதை அடிங்க, நான் சத்தம் கேட்டு எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திடுறேன்னு ஒவ்வொரு வீரனை நிப்பாட்டி இருக்கிறார். ஒரு இரவு நேரம் ஏதோ ஒரு வீரன் தூண்டிட்டான். ஒரு சின்ன கல்லு உருண்டு ஓடி வந்து அந்த முரசுல டம்மு டம்முன்னு விழுந்துட்டு போயிடுச்சு. உடனே இவர் பதட்டம் ஆயிட்டார். அப்ப எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க போலன்னு பதட்டமாகி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பா அனுப்பிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து தானே தான் கழுத்து அறுத்து பாறையில வச்சு அப்படியே விழுந்துட்டார். அவர் உடல் விழுந்த இடம் முண்டந்துறை, அவர் கழுத்தை அறுத்த இடம் அடுக்குப்பாறை. அடுக்குப்பாறை தான் இன்னைக்கு அடுக்குப்பாறை என்று மாறி இருக்கிறது நான் படிச்சேன். பெயரில் என்ன இல்லை, பெயரில் ஒரு வம்சத்தின் துயரம் ஒளிந்திருக்கிறது. அந்த பெயரை வச்சுதானே நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். அந்த பெயரே அதற்கு இல்லைன்னா இந்த துயரமான சம்பவங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? இந்த உலகத்துக்கே ஞானத்தை கொடுத்து இந்தியாவிலிருந்து போன புத்தர், அவருக்கு ஒரிஜினல் பேரு சித்தார்த்தன். சித்தார்த்தன் அழகு அப்படின்னா நாம என்ன நினைப்போம், வெள்ளையா இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு கொடுப்பது அப்படின்னு. ஆனா அவர் அழகு என்பது அழகற்றவற்றின் தொகுப்பு அப்படின்னு சொல்றார். அவர் சித்தார்த்தனா இருக்கும்போது அவருடைய அத்தை பையன் தேவதத்தன் அவனுக்கு பேர், ஒரு அன்னப்பறவையை அம்பால வீழ்த்திடுறான். அது உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. புத்தர் அதை எடுத்து கட்டு போட்டு காயத்தை சரி பண்ணி கையில வச்சிருக்கிறார். இவன் போய் கேட்கிறான், அம்பால அடிச்சது நான் தான், வேட்டையாடினவங்க தான் பொருள் சொந்தம். ஆனால் புத்தர் தான், சித்தார்த்தனாக இருந்த புத்தர் தான் சொல்லுகிறார், வேட்டையாடியவனுக்கு பொருள் சொந்தமல்ல, அந்த பொருளை எவன் காப்பாற்றி உயிர் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தம் என்று அப்பமே அவர் பேசியவர். அப்புறம் புத்தரா மாறுகிறார். புத்தர் அப்படின்னா ஒளி நிறைந்தவர்னு அர்த்தம். ஒளி நிறைந்தவர், தீபத்தை போன்றவர் அர்த்தம். அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவரை சுத்தி அவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க. அவர் கூடவே இருந்த ஆனந்தன் அப்படி கண்ணு கலங்கி அவரை பிடிச்சுக்கிட்டே அழுகிறார். நீங்க தான் எங்களுக்கு ஒளியாக இருந்தீர்கள், நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்களே போயிட்டா நாங்க இருட்டுக்கு மாட்டிடுவோமே, எங்க வாழ்க்கையே இருளடைஞ்சு போகுமேன்னு ஏங்கி ஏங்கி அழுகிறார். புத்தர் கடைசியாக சொன்ன உபதேசம் அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே விளக்காக மாறு என்று புத்தர் தன்னுடைய கடைசி உபதேசமாக சொன்னார். என்றால் நம்ம வாழ்க்கையில இன்னொருவர் வந்து வெளிச்சம் தருவார், இன்னொருவர் சுடரேற்றி வைப்பார் என்று காத்திருப்பதை விட நம் அக இருளை அகற்றுவதற்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பதுதான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று புத்தர் தன்னுடைய கடைசி காலத்திலும் சொல்லி இருக்கிறார். நம்ம சமய நூல்கள் காப்பியத்தை கூட எடுத்துக்கோங்களேன். கம்பன் பத்தி ஐயா நிறைய சொன்னார். கம்பனின் அம்பரா துணி அப்படின்னு அந்த புத்தகம் சூப்பரான புத்தகம். நாங்க கம்பன் கழகத்துல ஏதாவது தலைப்பு கொடுத்தா அவருடைய புத்தகம் தான் எடுப்போம். ஏன்னா அவருடைய சிந்தனை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கம்பன் ராமாயணத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? அவர் தானே ஆத்தர், அவர் தான் ஆசிரியர். அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? ராம அவதாரம். ஆனா நம்ம சொல்ற பேரு கம்ப ராமாயணம். நம்ம என்ன நினைக்கிறோம், நீ வேணா ராமனை பெருசா நினைக்கலாம், எங்களுக்கு ராமனை விட கம்பன் என்கின்ற படைப்பாளி தான் பெரிது என்று மக்கள் வச்ச பேரு கம்பராமாயணம், அவர் வச்ச பேரு ராமாவதாரம். எவ்வளவு அழகு பாருங்க. சேக்கிழார் அவருடைய அந்த 63 நாயன்மார் பற்றிய வரலாற்றுக்கு அவர் வச்ச பேரு திரு தொண்டர் புராணம். தொண்டர்களுடைய பெருமையை பேசுவதால் அது திரு தொண்டர் புராணம். ஆனா நம்ம எல்லாம் பார்த்தோம், கடவுளை விட தொண்டர் தாயா பெருசு, வை பேரு பெரிய புராணம். சிவனுக்கு புராணமே திருவிளையாடல் புராணம் தான். ஆனா சிவனுடைய தொண்டர்கள் பற்றிய புராணம் தான் எங்களுக்கு பெரிய புராணம். எப்போதுமே தொண்டர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கே சிந்திச்சவங்க நம்முடைய முன்னோர்கள். அதனாலதான் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணமாக மாறி இருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி. சிலருக்கு பேர் தாங்க அந்த பேர் நிலைக்கும். இப்ப நீங்க நம்மளுடைய பாரதிக்கு என்ன பேரு? சுப்பிரமணியன் பேர் வச்சிருந்தாங்க. பாரதி அப்படின்னா நமக்கு யார தெரியும்? மகாகவி பாரதி தான். அந்த பேர் அவருடைய பேர் மட்டும்தானா? ஒரே நாளில் தான் சோமசுந்தர பாரதிக்கும் அந்த பேர் கொடுத்தாங்க. இவர் சுப்பிரமணிய பாரதி, அவர் சோமசுந்தர பாரதி. ஒரே நாள் தான் ரெண்டு பேருக்கும் பாரதி பட்டம் கிடைத்தது. ஆனால் கடைசி வரைக்கும் பாரதி என்கின்ற கலைமகளாக நம் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்தவன் சுப்பிரமணியன் தான். அதனால பாரதினா அவர் தான். அப்ப எந்த பேர் யாருக்கு வைத்தாலும் அது மக்களால் காலத்தை கடந்து தொடர்ந்து வந்தால்தான் அது நிலைக்கும் என்பதை எது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் அந்த பெயர் தான் கற்றுக் கொடுக்கிறது. மகாத்மா காந்தி ஒரு 3 குரங்கு சொல்வார், ஞாபகம் இருக்கா? அந்த குரங்கெல்லாம் மறந்துட்டோன்னு
இப்போ நம்ம வாழ்க்கையே குரங்கு மாதிரி தானே போகுது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் என் நண்பர்கள் சொல்லுவாங்க, பேசாமல் நம்ம குரங்காவே பிறந்திருக்கலாம், தொங்கிக்கிட்டு வர்றது ஈஸியாக இருக்கும்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. காந்தி ஒரு 3 குரங்குகளை பற்றி சொல்வார். அந்த 3 குரங்கு என்ன சொல்லும்? தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னு 3 இதையும் பொத்திட்டு இருக்கும். அந்த குரங்குக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? 3 குரங்குக்குமே பேர் இருக்குது. ஒரு குரங்குக்கு பேரு மிசாரு, கெட்டதை பார்க்காதேன்னு சொல்ற குரங்குக்கு பேரு மிசாரு. இன்னொரு குரங்குக்கு பேரு மிகசாரு, இன்னொரு குரங்குக்கு மசாரு அப்படின்னு பேர். இன்னைக்கு இதே 3 குரங்க நம்ம ஆளுக ஏஐல மாத்திட்டாங்க. 3 குரங்கு இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு தெரியாத லிங்க் பார்க்காதே, தெரியாத லிங்க் பார்க்காதே, தெரியாத அழைப்பை கேட்காதே. இன்னைக்கு யாருக்கு போன் பண்ணாலும் என்ன சொல்லுது? கவனமாக இருங்கள், சிபிஐ, சுங்கம், காவல்துறை, நீதிபதி இவரிடமிருந்து அழைப்பு வந்தால் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். யாரு? காவல்துறை, சிபிஐ, நீதிபதி இருந்து போன் நம்மளுக்கு வந்தா அவங்க சைபர் குற்றவாளிகளா இருப்பாங்க. எப்பேற்பட்ட காலத்தில் வந்துட்டு இருக்கிறோம். இவங்கெல்லாம் சைபர் குற்றவாளிகிட்ட நம்ம மாட்டினா இவங்கிட்ட எல்லாம் போய் சொல்லுவோம். ஆனா குற்றவாளிகள் இப்ப யார் வடிவத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க? சிபிஐ, காவல்துறை, நீதிபதி பேர்ல எல்லாம் சைபர் குற்றவாளி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தெரியாத அழைப்பை கேட்காதே, யாருக்கும் ஓடிபி சொல்லாதே. எங்க பட்டிமன்ற நடுவர் ஒருத்தர் அப்ராணியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. போன் பண்ணி ஐயா அவங்க ஓடிபி சொல்லணும்னு படக்குன்னு பார்த்து சொல்லிட்டாரு. 2 லட்சம் ரூபாயை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓடிபி யாருக்கும் சொல்லாத. இன்றைக்கு இந்த 3 குரங்கும் இந்த செல்லுக்குள்ள போய் மாட்டிருச்சு. செல்லுனா செல்போன் மட்டுமல்ல, சிறைச்சாலை என்றும் பெயர். இந்த மொபைல் போன் வெறும் செல் அல்ல, நம்மை தீராத அடிமை தலையில் மாட்டி வைக்கிற சிறைச்சாலை என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்குத்தான் செல்லுங்கிற பேர் வச்சாங்க அப்படின்னு கூட நாம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருத்தங்க பேருக்கு பின்னாடி இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்கிறது. நம்முடைய நடிகர் திலகத்துடைய உண்மையான பேரு கணேசன் தான். சிவாஜி கணேசன்கிற பேரை தந்தை பெரியார் தான் சூட்டி இருக்கிறார். இந்த சிவாஜி நாடகத்தில் நடிக்கும்போது எப்ப சிவாஜி மாதிரியே இருக்கிறான் இப்ப அந்த பையன், சிவாஜி கணேசன் அப்படின்னு பெரியார் வச்சிருக்கிறார். பெரியாருக்கு பேரு பெண்களே வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்கள் மாநாட்டுக்கு பேச வரும்போது தந்தை பெரியார் அப்படின்னு பெண்களே அந்த பேரை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு ஆச்சரியமான வெளிச்சம் இருக்கிறது. சிவாஜி கணேசன் சாதாரணமான ஆளா? நடிகர் திலகம். இந்த நடிகர் திலகம்ங்கிற பட்டம் யாரும் பெரியார்லாம் அவருக்கு கொடுக்கல. பேசும் படம்னு ஒரு பத்திரிகை வரும், ஒரு சினிமா பத்திரிகை, அதுல ஒரு வாசகர் நடிகர் திலகம்னு அவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பட்டம் அவருக்கு கிடைத்தாலும் கூட ஒரு எளிய வாசகன் கொடுத்த நடிகர் திலகம் பட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு பொருந்தி போகிறது. 2 கால்களால் 250 விதமான நடை நடந்தவர் அவர். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! வெறும் 2 கால் தான். நம்ம ஒரே மாதிரி தான் நடப்போம், பார்த்திருக்கீங்களா? ஆனா அவர் 250 நடை நடந்திருக்காரு. முதல் மரியாதை படத்துல பாரதி ராஜா கேட்டிருக்காரு, ஐயா இதுவரைக்கும் நீங்க நடந்த நடையே இருக்கக்கூடாது, வித்தியாசமா ஒரு நட நடங்க. 42 நட நடந்து காமிச்சிருக்காரு. இது வேணுமா இது வேணுமான்னு அவர் குழம்பி போய், ஐயா உங்களுக்கு எது வருமோ நீங்க அதே நடந்துருங்க, இது எதுக்கு வம்பு அப்படின்னு. இப்ப எவ்வளவு ஒரு ஆழமான திறமை கொண்ட ஒரு கலைஞன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவருக்கு சிவாஜி கணேசன் பேர். திருவருட்செல்வர் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அப்படியே ஒரு தொண்டு கிழவனா இருப்பார் திருவருட்செல்வனா. அந்த படத்துல 80 வயசு கிழவனா நடிப்பார். அவருக்கு வயசு 39 தான் அந்த படம் நடக்கும்போது. அதே வருஷம் தான் திருவருட்செல்வரா அவர் நடிச்ச அதே வருஷம் வந்த படம் தான் ஊட்டி வரை உறவு. நம்ப முடியுதா? ஊட்டி வரை உறவுல வர்ற சிவாஜியும் திருவருட்செல்வன் படத்துல வர்ற சிவாஜியும் ஒரே நேரத்தில் ஒரே நடிகரால் நடிக்கப்பட்டது என்று இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட சொன்னா கூட அப்படியே பார்ப்பாங்க. இல்ல இதை ஏஐ வச்சு நடிச்சிருக்காங்க அப்படிமா. பிள்ளைகள் நம்பவே மாட்டாங்க. அப்படி திறமைசாலிகள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள். இந்த மேடையில் அந்த கர்ணன் நாடகத்தை நம்முடைய பிள்ளைகள் அவ்வளவு சிறப்பா நடிச்சு காமிச்சாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்ப நம்ம அம்மா அப்பா காலத்துல வந்தது, நம்ம தாத்தா பாட்டி பார்த்த ஒரு நாடகத்தை இந்த காலத்திலும் நிகழ்த்தி காட்ட முடியும் என்றால் அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுகளாக தர வேண்டும். ஒரு 2-3 விஷயம் சொல்லி நிறைவு செஞ்சுட்டா. எல்லாருக்கும் பசிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? பசிக்கலையா? நிஜமா வேதனா? நான் முடிக்கிற வரைக்கும் நீங்க உட்காந்துருப்பீங்க. உங்களுக்காக நான் பேசுறேன், சரியா? அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எனக்கு சத்தியம்லாம் பண்ணி தர்றாங்க. நான் எங்கேயோ ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கிறேன், அவங்க பெரம்பலூர்ல உட்காந்துக்கிட்டு பேசு பேசு, வீட்டுக்கு போனா மாமியார் தொல்லை, அவங்க தொல்லைக்கு ஓன் தொல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஒரு பேருக்காக ஒரு மனுஷன் என்னென்னங்க செய்வான்? ஒரு பேர் ஒருத்தனுக்கு பிடிச்சு போச்சு, அவன் என்ன செய்வான்? நகுலன்னு ஒரு எழுத்தாளர் கேரளாவில் இருக்கிறார். இந்த திருவனந்தபுரம் கலெக்டரேட்டில் அவர் ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கிறார்.
சுசிலா அப்படின்னு யாரோ கூப்பிட்டுருக்காங்க. திரும்பி பார்க்குறாரு, ஒரு அம்மா டக்குன்னு போயிடுச்சு. வாமா மின்னல் சொன்னோடனே சரட்டுன்னு வந்துட்டு சரட்டுன்னு போகும் பாருங்க. அது மாதிரி ஒரு கணம் அந்த பேரும் அந்த உருவமும் ஒரு மனசின் ஆழத்துல போய் உட்காந்துக்கிடுச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து நகுலனுடைய எல்லா படைப்புலையும் சுசீலா வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள். அந்த சுசீலா கிடைக்காததால் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் நகுலன் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்னா அவர் நேசித்த சுசீலாவை அதற்கு பின்னால் அவர் பார்க்கவே இல்லை, சுசீலாவை கிடைக்கவே இல்லை, கல்யாணமே பண்ணிக்கல. இப்படி ஒரு மனசு யாருக்கு இருக்கும்? இலக்கியவாதிகளுக்கும் படைப்பாளிகளுக்கு தான் இருக்கும். அந்த சுசீலா என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போன ஒரு படைப்பாளி இந்த மண்ணில் இருந்தார் என்றால் அவருக்கு பெயர் நகுலன் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. அவருடைய எல்லா கவிதையிலும் இருங்க சுசீலா சுசீலான்னு வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு பேருக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் போயிருக்கிறான் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம். ரெண்டு நான் சொல்றேன். ஐயா அமெரிக்கா போனதெல்லாம் சொன்னாங்க, நானும் போயிருக்கேன்ல சில கண்ட்ரி. அதை பதிவு பண்ணலன்னா இவன் இந்த பெரம்பலூருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கா, நீங்க தப்பா நினைச்சிருவீங்கல்ல. நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி ஆப்பிரிக்கா போயிருந்தேன். அங்க ஒரு மகளிர் தினத்துக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஜாம்பியா அப்படின்னு ஒரு நாடு, ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற ஒரு நாடு. நம்ம தமிழர்கள் ஒரு 300-400 குடும்பம் வசதியா வாழ்றாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க, போயிருந்தேன். நாங்க ஒரு 4-5 நாள் இருந்தோம். அப்போ எங்கேயாவது கூட்டு போங்க அப்படின்னா விக்டோரியா ஃபால்ஸுக்கு கூட்டு போறோம். நாங்க நயாகரா ஃபால்ஸை விட பெரிய ஃபால்ஸ், உலகத்தின் மிகப்பெரிய அருவி நயாகரான்னு நம்ம சொல்றோம். ஆனால் உலகத்தின் உண்மையான அருவி மிக பெருசுனா விக்டோரியா ஃபால்ஸ் தானா. ஏன்னா நயாகரா ஃபால்ஸ் கூட கொஞ்சம் செயற்கை அதுல கலந்து இருக்குது. ஆனால் இயற்கையாவே பெரிய அருவி விக்டோரியா ஃபால்ஸ். நாங்க அப்ப அதை பார்த்தே தீரணும் அப்படின்னு நாங்க பெண்களா ஒரு 4 பேர் கிளம்பி போயிட்டோம். ஒரு சாயந்தர நேரம் ஒரு 5-6 மணிக்கு நாங்க போகும்போது எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய தண்ணி அப்படி வந்து கீழே உழுது. 1 மைலுக்கு அப்புறம் தான் அந்த அருவி இருக்கு. நாங்க இந்த பக்கம் பாலத்துல நிக்கிறோம். அந்த அருவி ஓடி வந்து கீழே விழுந்து மேல தெரிக்கும்ல, அதுவே வந்து அப்படி வெள்ளம் முங்கின மாதிரி முக்குது. அந்த தண்ணியில நனையும் போது ஏதோ நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச எல்லா பாவத்தையும் கரைச்ச மாதிரி ஒரு மன உணர்வை, ஒரு மன எழுச்சியை அந்த அருவி தருது. உண்மை அருவி தருகிற மாதிரியான ஒரு மன சுத்தத்தை யாருமே தர முடியாது. நீங்க அருவி இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன், குளிச்சுட்டு வர்றவங்க முகத்துல அப்படி ஒரு சாந்தம் இருக்கும். குளிக்க போகும்போது போவாங்க, ஆனா குளிச்சுட்டு வரும்போது பாருங்களேன் அப்படியே சாஃப்டா வருவாங்க. ஏன்னா அந்த அருவி அவர்களுக்குள்ளே அந்த பூர்வ ஜென்ம ஞாபகத்தை கொண்டு வந்து தருமா என்னன்னு தெரியல, ஒரு சாந்தத்தை தரும். எங்களுக்கும் அப்படி ஒரு மன நிம்மதியா இருந்தது. அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன், அந்த ஃபால்ஸுக்கு பேரு விக்டோரியா ஃபால்ஸ், அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன். அது எந்த நாடு? ஆப்பிரிக்கா நாடு. என் கூட வந்த பொண்ணுகிட்ட தான் கேட்டேன், ஏன் இது என்ன பேர் இப்படி இருக்குது? ஆப்பிரிக்கானா ஜாம்பியா மாதிரி தானே பேர் இருக்கணும். அந்த மாகாணத்துக்கு பேர் லுசாக்கா. லுசாக்காங்கிறது மனப்பாடம் ஆகாம லூசாக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் லுசாக்கான்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன். லூசாக்கா நீ அப்ப லுசாக்கா அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப இந்த பேரெல்லாம் ஆப்பிரிக்கா பேர் மாதிரி தானே இருக்கு. இது மட்டும் ஏன் ஆங்கில பேரா இருக்குதுன்னு கேட்கும் போது அந்த லிவிங்ஸ்டன் ஒருத்தர் உடைய சிலை அங்க இருக்குது. அவர் பேர்ல தான் அந்த ஊர் இருக்குது. கீழே எழுதியிருக்காங்க, படிச்சு பாக்குறோம். அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தான் அடிமையா இருந்தோம். ஆப்பிரிக்காக்காரங்களும் தான் இங்கிலாந்துக்காரங்களுக்கு அடிமையா இருந்தாங்க. அப்ப இந்த லிவிங்ஸ்டன்ங்கிறவர் இந்த பக்கம் வர்றார். இவ்வளவு இயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு பாக்குறார். பார்த்துட்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேரு விக்டோரியா மகாராணி பேரை வைக்கிறார். அந்த ஊருக்கு தான் பேரை வைக்கிறார். இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது சண்டை போட வந்தவர் தான் பேரே நுழைச்சு வைப்பார்னு ஒரு ஜோக் கேட்போம்ல, அது மாதிரி விக்டோரியா ஃபால்ஸுக்கு அந்த அருவிக்கு விக்டோரியா மகாராணி பேரை வச்சுட்டு அந்த ஊருக்கு லிவிங்ஸ்டன் தன்னுடைய பேரையே வச்சுட்டார். நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், அவர் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த அருவி அங்கதானே இருந்தது, நூற்றாண்டு காலமும் அங்கதானே இருந்தது. அப்ப அதுக்கு ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு பேர் இருந்திருக்கும்ல, அந்த ஊருக்கும் ஒரு பேர் இருந்திருக்கும்ல. அந்த மக்கள் பெயரை முக்கியமாக கருதாததால் ஆப்பிரிக்கா மண்ணில் விக்டோரியா அருவியும் ஒரு வெள்ளைக்காரருடைய பெயரும் நுழைந்து விட்டது. அப்ப அவங்களுடைய சொந்த மண்ணின் பெயர் வேற யாருடைய பெயராகவோ மாறி இருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை? பெயரில் தான் நம்முடைய அடையாளம் இருக்கிறது, பெயரில் தான் நம்முடைய வேர் இருக்கிறது, பெயரில் தான் நம்முடைய உயிர் இருக்கிறது. உண்மையா இல்லையா? பெயரை தொலைத்து விடவே கூடாது. இவங்க அந்த பேரை மாத்துறாங்களா, விட்டுறக்கூடாது. அது எங்களுடைய பழைய பேரை நம்ம பிடித்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தங்க அவங்க பேரை வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நான் அந்த சம்பவத்தை ரொம்ப அதிர்ந்து போய் பார்த்தேன். இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன், எல்லாரும் மொபைல்லையும் காமனா இருக்கும் ஒரு பேர். இப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கும், எங்க அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கும். உங்க அப்பா பேர் வேறையா இருக்கும், எங்க அப்பா பேர் வேறையா இருக்கும். ஆனா உங்க மொபைல் எடுத்து பாருங்க, உங்க அப்பாவுக்கு என்ன பேரு? அப்பா. என் மொபைல்ல எடுத்து பாருங்க, அப்பா தான். உங்க அம்மாவுக்கு என்ன பேர் உங்க மொபைல்ல? என் மொபைல்ல எங்க அம்மாவுக்கு அம்மா தான் பேர். எப்படிங்க இது? எல்லா அம்மா அப்பாவுக்கும் வேறு வேறு பேர் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக நம்முடைய அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பெயர் தான், அம்மா அப்பா.
எவ்வளவு பெரிய அழகான ஒற்றுமை. லாசார அந்த மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், உனக்கு வேறு அம்மா எனக்கு வேறு அம்மா அல்ல, எல்லோருக்கும் ஒரே அம்மா தான். அம்மா அப்படின்னு எழுதியிருப்பார். அம்மா அம்மா மாபெரும் விஷயம்தான் அம்மா. உனக்கு எனக்கு ஒரே அம்மா தான், வேற வேற அம்மா, தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா என்பதை அவ்வளவு அழகாக அவர் பதிவு செய்திருப்பார். ஐயாவுடைய சால பரிந்துன்னு ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதையை படிச்சு பாருங்க. ஒரு ஏழை அம்மா, ஒரு கஷ்டப்படுற அம்மா, கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை வளர்த்து அவங்க ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வயதான காலத்தில் அந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து கொள்ளவே முடியாத அந்த துயரத்தை அவ்வளவு அழகா பதிவு செய்திருப்பார். அதை படிக்கும் போதே நமக்கு ரத்த கண்ணீர் வரும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு அம்மா 4 பிள்ளைங்களை வளர்த்துறா, ஆனா 4 பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு அம்மாவை வாழ வைக்க முடியாத ஒரு துயரத்தில் தானே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை யார் எடுத்து சொல்ல முடியும்? இலக்கியத்தை தவிர, ஒரு சிறுகதையை தவிர, ஒரு கதையை தவிர வேறால் சொல்ல முடியும்? முபாரக் அப்படின்னு ஒரு சின்ன பையன் கவிதை எழுதுவார், நல்லா எழுதுவார். அவர் ஒரு சம்பவம் அவர் பார்த்ததை எழுதுறார். வீட்டுல மிச்சமாகி போன உணவை அம்மா நாய்க்கு போடுறாங்க. இப்ப நம்மளும் தானே போடுவோம். ஆனா அம்மா அந்த மிச்சமாகி போன உணவை நாய்க்கு போடும்போது அதுல இருக்கிற மிளகா வத்தலை எல்லாம் எடுத்துட்டு போடுறாங்க. அந்த காட்சியில் தெரிந்தது அம்மாவின் தாய்மை அப்படின்னு எழுதுறான். அம்மா நமக்கு மட்டும் தாய் இல்ல, எல்லா உயிருக்கும் தாய். நம்மளாம் சும்மா பிசைஞ்சு வச்சிருவோம். ஆனா அம்மா, ஐயோ அந்த குழந்தைக்கு காரும்ல அப்படின்னு நாய்க்கு வைத்தால் கூட அந்த மிளகாய எடுத்துட்டு வைக்கிறாங்கன்னா அதுதாங்க தாய். அம்மா என்பவள் எல்லா உயிர்களுக்கும் அம்மாவாகவே இருக்கிறவள். அதுதான் தாய்மையின் பொது குணம். இன்னொருத்தர் இருக்கிறார் நம்ம ஊர்ல, எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க தான் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. நீங்க அப்பா பேச்சு நான் அடிக்கடி கேட்பேன். நீங்க தானே மேடம், உங்களுக்காகத்தான் இந்த பாயிண்ட். அந்த அப்பா பேச்சு 5 நிமிஷம் பேச்சுல நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தோட முடிஞ்சிடும், இன்னும் பதட்டப்பட வேண்டாம், நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் பேசுவாளோ அப்படின்னு. எனக்கும் பசிக்கும்ல, எனக்கும் சங்கத்தை விட சாப்பாடு தான் முக்கியம். அதுல அலெக்சாண்டர் பாரசீக நாட்டுல படையெடுத்து போறார். அந்த மன்னன் எல்லாம் ஓடி போயிடுறாங்க, இவருக்கு பயந்து அந்த அரசன் ஓடி போயிடுறான். இப்ப அவர் டென்ட் அடிச்சு அங்க உட்காந்துருக்கார். திடீர்னு ஒரு தீர்க்க முடியாத ஒரு காய்ச்சல், ஒரு நோய் வந்துருது. இவர் கூட வந்த எல்லா வைத்தியரும் என்னென்னமோ அரைச்சு கொடுக்குறாங்க, சரியாகல. என்ன பண்ணன்னு தெரியல, திணறிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த நாட்டை சேர்ந்த அரண்மனை வைத்தியர் வர்றார். ஐயா, இந்த நோய்க்கு மருந்து எனக்கு தெரியும், நான் அரைச்சு தரவா? நீங்க யாரு? நான் இந்த அரண்மனை வைத்தியர். உங்க பேர் என்ன? பிலிப் அப்படிங்கிறார். சரி அரைச்சு கொடுன்ட்டார். மருந்து அரைச்சி ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து கொடுக்குறார். குடிக்க போகும்போது அலெக்சாண்டருடைய அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் அவசர கடிதம், உடனே படிங்க அப்படின்னு வருது. வாங்கி இந்த கையில அந்த மருந்தை வச்சுக்கிட்டு அந்த கடிதத்தை படிக்கிறார். படிச்சுட்டு அந்த மருத்துவர் கையில கொடுத்துறார். கொடுத்துட்டு அந்த மருத்துவர் படிக்கும் போதே மருந்தை குடிச்சிடுறார். அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அலெக்சாண்டர் அமைச்சர் சொல்றாரு, அவர் எதிரி நாட்டு அரண்மனை வைத்தியர், அவர் கொடுக்குற மருந்தை குடிக்காதீங்க, அவர் ஒருவேளை உங்களுக்கு விஷம் கலந்திருக்கலாம், அதை குடிக்காதீங்கன்னு எழுதியிருக்கிறார். ஆனா அவர் அதை படிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு குடிச்சிட்டார். இப்ப இவர் பதட்டமாகிறார். ஐயா, நான் இதுல விஷம்லாம் கலக்கல, நான் உண்மையான மருந்து தான். எதுக்கு பதட்டப்படுறீங்க? நான் உங்களை ஏதாவது குறை சொன்னேன்னா? நான் தான் குடிச்சிட்டேன் இல்லையா, அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் தானே குடிச்சேன். இப்படி உங்க நம்பிக்கைக்குரிய அமைச்சர் சொன்ன பிறகு கூட நான் அரைச்சு குடிச்சதை எப்படி நம்பிக்கையோடு குடித்தீர்கள்? சிரித்து கொண்டே அலெக்சாண்டர் சொன்னார், வந்த போதே உன் பேர் என்னன்னு கேட்டேன். பிலிப் என்று சொன்னாய். பிலிப் என்பது என் தகப்பனின் பெயர். என் அப்பாவின் பெயர் வைத்த ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார். இப்ப பெயரில் என்ன இல்லை? பெயரில் தான் உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பஸ்ல போகும்போதோ, ஒரு ரோட்ல நடந்து போகும்போதோ, ஏதோ ஒரு பெயரை யாரோ சொல்லி கூப்பிடும் போது ஒரு கணம் நம் இதயம் அதிர்ந்து மீண்டும் துடிக்கிறது இல்லையா? அதுதான் நம் வாழ்நாள் முழுக்க நேசித்த ஒரு பெயர். அதை வெளியே சொல்லாவிட்டாலும் கூட அந்த பெயர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். பெயரில் என்ன இல்லை என்றால் பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது.